ஏய் குட்டீஸ் வணக்கம். நான் உங்கள் மதன் மாமா. நாங்கள் இன்று பார்க்க போவது விடு கதைகள், அதற்கான விடைகள். சரி, வேறுங்கள் வீடியோக்குள் செல்வோம். அபுசாத்தி சிறுவர் கல்வி கிராமத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு. ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம். அது என்ன? தேங்காய். தலையில்லாதவன் தலையை சுமப்பான். அவன் யார்? தலையணை. தொப்பி போட்ட காவல்காரன் உரசி போட்டால் சாம்பல் ஆவான். அவன் யார்? தீக்குச்சி. 5 வீட்டிற்கு ஒரே முற்றம். அது என்ன? உள்ளங்கையும் விரல்களும். வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல். அது என்ன? முட்டை. அழகான பெண்ணிற்கு அதிசயமான வியாதி. பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள். அவள் யார்? கமல் அம்மாவை கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நிலா. விழுந்தாள் படுக்காது, எழுந்தாள் நிற்காது. அது என்ன? தலையாட்டி பொம்மை. 1000 அறைகள் கொண்ட பிரமாண்டமான இனிப்பு கடை. அது என்ன? தேன்கூடு. கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொள்ளும் போர் வீரனும் அல்ல. அது என்ன? அம்பு. பொட்டு போல இலை இருக்கும், குச்சி போல காய் காய்க்கும். அது என்ன? முருங்கை. அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? காற்று. ஒளியில் கூடவே இருப்பான், இருளில் மறைந்து கொள்வான். அவன் யார்? நிழல். எண்ணும் முள்ளும் இல்லாத கடிகாரம், எவராலும் பார்க்க இயலாத கடிகாரம். அது என்ன? இதயம். உள்ளே இருந்தால் ஓடித் திரிவான்,
வெளியே வந்தால் விரைவில் மடிவான். அவன் யார்? மீன். நீளவால் குதிரையின் வால் ஓட ஓட குறையும். அது என்ன? தையல் ஊசியும் நூலும். செய்தி வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. அது என்ன? தொலைபேசி. ஊர் முழுவதும் சுற்றுவேன், வீட்டுக்குள் நுழைய மாட்டேன். நான் யார்? செருப்பு. கன்று நிற்க கயிறு மேயுது. அது என்ன? பூசணிக் கொடி. கசக்கிப் பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யார்? கரும்பு. மூன்றெழுத்து பெயர், உடல் முழுவதும் வெள்ளை நிறம். அது என்ன? பஞ்சு. வாயில் இருந்து நூல் போடுவான், மந்திரவாதியும் இல்லை. கிளைக்கு கிளை தாவுவான், ஆனால் குரங்கும் இல்லை. வலை விரித்து பதுங்கியிருப்பான், ஆனால் வேடனும் இல்லை. அவன் யார்? சிலந்தி. உடம்பெல்லாம் சிவப்பு, அதன் குடுமி பச்சை. அது என்ன? தக்காளி பழம். எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுற்றாது. அது என்ன? மின் விசிறி. சட்டையை கழற்றினால் சத்துணவு. அது என்ன? வாழைப்பழம். முதுகிலே சுமை தூக்கி முணுமுணுக்காமல் அசைந்து வரும். அது என்ன? நிழல். உரச உரச குலைவான், பூச பூச மணப்பான். அவன் யார்? சந்தனம். சின்ன கதவுகள் லட்சம் முறை மூடித் திறந்தாலும் ஓசை வராத கதவுகள். அது என்ன? கண் இமைகள். எண்ணெய் குடித்துவிட்டு 7 கடல் தாண்டுவான். அவன் யார்? விமானம். அந்தரத்தில் தொங்கும் சொம்பும் தண்ணீரும். அது என்ன?
தேங்காய். தொட்டுவிட்டால் ஏதுமில்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவாள். அவள் யார்? மருதாணி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.